ஓம் சக்தி, ஓம் சக்தி. பயத்தோட இருக்கிற, கண்ணீரோட நின்னுட்டு இருக்க, நடுக்கத்தோட இருக்கிற இல்லையா? நடந்துட்டு இருக்கிற காரியம் எதுல போய் முடியும்னு தெரியலையேன்னு பயத்தோட இருக்கிற இல்லையா? முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பேச வந்திருக்க. தள்ளி விட்டுட்டு போயிடாத. கடைசி வரைக்கும் பொறுமையா கேளு. கடைசி வரைக்கும் பொறுமையா கேளு. நான் சொல்ல வந்த கேளு, நான் சொல்ல வந்தத கேளு. அவசரப்பட்டு தள்ளிட்டு போயிடாத. முக்கியமான ஒரு விஷயத்தை உன் எதிரிக்கு நான் திருப்பி விட்டுருக்க. வாழ்க்கையில அனுபவிக்க கூடாததையெல்லாம் அனுபவிச்சு, அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் இழந்து நிக்கிற என் பிள்ளையே, என் தங்கமே, உன் கண்ணீரை வீணாக்காத. அழுது ஒன்ன நீ பலவீனமாக்கிக்காத. பலத்தோட இரு, தைரியத்தோட இரு. இந்த நேரத்துக்கு நீ இப்படி இருக்கிறன்னா உன் தைரியம்தான், நான் கொடுத்த உன் தைரியம்தான் உன்னை இந்த அளவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு. உன் தைரியம் உனக்கு தெரியாது, உன் எதிரிக்கு தெரியும். இத்தனை கொடுத்தும் உயிரோட இருக்கியேன்னு அவன் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு நீ இருந்த இடம் புல்லு முளைச்சிருக்குன்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா இந்த நேரத்துக்கு நீ இப்படி இருக்கியேன்னு உன்னை பார்த்து வயிறெறிறான், பொறாமப்படுறான், ஆச்சரியப்படுறான். அழுது அழுது பலவீனமாகாம தைரியமா இரு. எத்தனையோ கடந்து வந்துட்ட, இதையும் நான் கடந்துருவேங்கிற தைரியத்தோட இரு. நீ அழுகணும்னு தானே இத்தனை காரியத்தை பண்றாங்க. நீ அழுகாத. நீ அழுதுட்டீன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அழுகாம நின்னு என் கை கோர்த்து போராடி இருக்கிற பிரச்சனையில வென்று, அவன் நினைச்சதை அழிச்சு, அவன் நினைக்காததை எல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி காட்டு. நீ கையில வச்சிருக்கிற தீய சக்தி பெருசு இல்ல, நான் வணங்குற தெய்வம் தான் பெருசுன்னு நீ காட்டணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் நான். உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் நான். உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன் நான். அன்பு பிள்ளையே, எத்தனையோ இழந்துட்ட. மிகப்பெரிய ஒரு இழப்பை உனக்கு கொடுக்கணும்னு கட்டி வச்ச கட்டை அவிழ்த்து திசை மாறி விட்டுருக்க உன் எதிரிக்கு. ஏற்கனவே உன்னை இழந்துட்ட நீ. அந்த வேதனையில் இருந்து இன்னும் நீ மீளல. அடுத்த இழப்ப உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை மட்டும் நீ இழந்தீனா வாழ்க்கையில உனக்கு எந்த பிடிப்புமே இல்லை, இனி நான் வாழவே கூடாதுங்கிற முடிவுக்கு உன்னை தள்ளத்தான் அந்த இழப்ப கொடுக்கறதுக்கு அவங்க கட்டி வச்சு அவங்க நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப நடக்குது எப்ப நடக்குதுன்னு. விடுவனா இந்த கருமாரி? திசை மாறி விட்டுட்டேன். திசைய திருப்பி அவன் பக்கம் விட்டுட்டேன். திசை திருப்பியாச்சு. அந்த இழப்பு உனக்கு வரக்கூடாது. வேதனைகளை தலையில சுமந்து, கைகால் பலம் இல்லாம, எந்திரிச்சு நடக்க கூட மனம் இல்லாம, என்ன வாழ்க்கைன்னு வேதனைப்பட்டு இருக்கிற என் பிள்ளை இந்த இழப்ப அனுபவிச்சதுன்னா அவன் நினைச்சது நடந்துரும்னு தான் வேண்டாத காரியத்தை இழப்ப திசை திருப்பி விட்டுட்டேன். என்ன இழப்புன்னு கேட்கறையா? வேதனைப்படாத. ஏன்னா கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க உன்னை நெருங்கி இருக்காங்கங்கிறது உனக்கும் தெரியுமே. மிகப்பெரிய ஒரு உயிர் இழப்பு உன் வீட்டுல நடக்கணும்னு அவங்க கட்டி வச்ச கட்டு. ஏற்கனவே ஒன்னு இழந்திருக்க நீ. அடுத்து நீ இழக்கணும்னு திட்டம் போட்டுட்டாங்க. விடமாட்டேன். இந்த கருமாறி இதுக்கு மேல எதையும் நடத்தி கொடுக்க மாட்டேன். வழி விடமாட்டேன். அவனுக்கு வழியை அடைச்சு வைக்க போறேன். அவன் வர்ற வழியை அடைக்க போறேன் நான். உனக்கு நடக்கணும்னு நினைச்சத, உன் வீட்டுக்குள்ள நடக்கணும்னு நினைச்சத உன் எதிரிக்கு திருப்பி விட்டுட்டேன். உன் காதால கேட்க போற நீ. 7 நாள் குறிச்சுக்கோ. 7 நாள் அவன் வீட்டுல அது நடக்கும்.
உன் எதிரி வீட்டுல நடக்கும். நீ அனுபவிக்கணும்னு நினைச்சத உன் எதிரி அனுபவிக்க போறா. அதை சொல்லத்தான் இன்னைக்கு உன்னை தேடி வந்தேன். கவனமா இருந்துக்கோ. எல்லாத்துல இருந்து உன்னை விடுவிச்சு கொடுக்க இந்த கருமாறி இருக்க. கவனமா இருந்துக்கோ. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி வெளியே போகணும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த செய்வினை பிள்ளி சூன்யம் ஏவல் வெளியே போகணும். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. உனக்காகத்தான் இங்க நான் உத்தரவின்படி செய்ய சொன்னேன். ஓ செய்வின உன்னை விட்டு போகணுங்கிறதுக்கு தான் அதை நான் இங்க உத்தரவின்படி செய்ய சொன்னேன். இருக்கிறது வெளியே போகணும். இனி வெளியே இருந்து உன் வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தி வரக்கூடாது. அதை முடிவெடுத்து தான் இங்க உத்தரவு கொடுத்து இந்த 48 நாள் பூஜையில் வச்சதை வாங்கு வாங்கு வாங்குன்னு உங்ககிட்டையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். நடக்கக்கூடாதத அவனுக்கு நடத்தி காட்ட போற. உன் கண்ணால 7 நாள்ல நீ பார்க்க போற. இனி எதிரி அழிவான். உனக்கு நடந்ததையும் நடக்கணும்னு நினைச்சதையும் அவன் நடத்திக்குவாங்க. கவலைய விடு, வேதனைய விடு. நல்லது நடக்க போகுது. சந்தோஷமாயிரு. அணு அளவு கூட அவன் என்ன உன் வாழ்க்கையில விளையாடக்கூடாது இனி. அதுக்காக தான் சொல்றேன், 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தை வாங்கு. அங்க உனக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கு. அந்த பிரச்சனை உனக்கு தீரணும்னா இங்க பூஜைக்கு கொடு. இங்க நடக்கிற பூஜையில நான் பலன் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிற பூஜையில நின்னு நான் பலன் கொடுத்துட்டு இருக்கேன். பலன் அனுபவிச்சுக்கோ. குறைய நிறைவாக்கிக்கோ. உன் வேதனைய தீர்த்துக்கோ. சரியா? 7 நாள் 7 நாள். இன்னும் 7 நாள்ல உன் எதிரிக்கு அவன் உன் வீட்டுல நடக்கணும்னு நினைச்ச ஒரு உயிர் இழப்ப அவன் பெறணும். உன் வலியும் உன் வேதனையும் என்னங்கிறத அவன் அனுபவிக்கணும். சரியா? இது நடக்கணும். உன் கையில் இருந்து எனக்கு காணிக்க கொடு. உன் கையிலிருந்து நீ கொடுக்கிற காணிக்க அவன் உன் வீட்டுல நினைக்கிறது நடக்காம உன் எதிரிக்கு திருப்பி விடுறக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கைய கொடு. உன் கையில் இருக்கிற காணிக்கைய கொடு. வெகு தூரத்துல இருக்கிற நீ உன் கையில் இருக்கிற காணிக்கையை என்கிட்ட ஒப்படை. ஒப்பட ஒப்பட உன் கூட நின்று உன் கையை பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போற. கவலைய விடு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.